நீங்க மேனிஃபெஸ்டேஷன் செய்ய முயற்சி பண்றீங்க, ஆனா ஏன் உங்களுக்கு ரிசல்ட் வரலன்னு தெரியுமா? உங்களோட வாழ்க்கையில உங்க எல்லாருக்கும் மிரக்கல்ஸ் நடக்க ஒரே ஒரு சீக்ரெட் தெரிஞ்சா போதும். நீங்க ரொம்ப நாளா ஒரு விஷயத்த ரொம்ப இறுக்கி பிடிச்சு வச்சிருக்கீங்க. அந்த விஷயத்தினாலதான் உங்களோட சக்சஸ் இங்க பிளாக் ஆகி நிக்குது. யூனிவர்ஸ் வந்து நீங்க கேக்குற எல்லா விஷயமும் உங்களுக்கு தரத்துக்கு ரெடியா இருக்கு, தயாரா இருக்கு. அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான். அதை உங்களால செய்ய முடியுமா? உங்களோட பாஸ்ட்ல நடந்த கவலைகள், பயம், இன்னும் பல விஷயங்கள நீங்க விட தயாரா இருந்தீங்க அப்படின்னா ஃபியூச்சர்ல உங்களோட கோலை அட்ராக்ட் பண்றதுக்கு உங்களால ஈஸியா முடியும். ஸோ அது என்ன சீக்ரெட், நம்ம என்ன விடணும், என்ன பண்ணணும், என்ன பண்ணா யூனிவர்ஸ் நம்ம ஆசைப்படுற விஷயத்த கொடுக்கும், நமக்கும் மிரக்கல்ஸ் நடக்கும், இதெல்லாம் நம்ம என்னன்னு பார்க்கலாமா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன்ல ஒரு இம்பார்ட்டன்டான பிரின்சிபல் ஒன்று இருக்கு. அந்த பிரின்சிபல்ல நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணும்போது நீங்க நினைக்கிற எல்லாமும் மிரக்கலா நடக்கும். அதுதான் லெட் இட் கோ டெக்னிக். எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம லைஃப்ல நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. ரொம்ப ஓவரா கண்ட்ரோல் பண்ணீங்க அப்படின்னா அது எதுவா வேணா இருக்கட்டும், அந்த இடத்துல உங்களோட எனர்ஜி உடனடியா பிளாக் ஆகும். ஸோ பிளாக் ஆகிறதுனால உங்களுக்கு அங்க மேனிஃபெஸ்ட் நடக்காது. நீங்க எப்ப லெட் இட் கோ பண்றீங்களோ அப்பதான் யூனிவர்ஸ் வந்து அதுக்கு உண்டான வேலையவே செய்ய ஸ்டார்ட் பண்ணும். ஃபர்ஸ்ட், எமோஷனல் ரிலீஸ் டெக்னிக். இந்த டெக்னிக்கை நீங்க யூஸ் பண்ணும்போது இங்க உங்களோட எமோஷனல் டீடாக்ஸ் ஆகும். ஃபர்ஸ்ட், உங்களோட மனசுல இருக்கிற பலி, வேதனை, துக்கம், சோகம், கஷ்டம் எல்லாத்தையுமே நீங்க வெளியே அனுப்பணும். இது எல்லா பெயினையும் நீங்க உள்ள வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்க எதுவுமே நடக்காது. இதை எப்படி நம்ம வெளியே அனுப்புறது? என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேப்பரை எடுத்து உங்களோட கரண்ட் சோகத்தை, சுச்சுவேஷனை, கஷ்டத்தை எல்லாத்தையுமே ரைட் பண்ணுங்க. மனசு விட்டு ஃபீலிங்கோட ரைட் பண்ணுங்க. எழுதிட்டு பர்ன் பண்ணிருங்க, அல்லது அதை அப்படியே ரொம்ப குட்டி குட்டியா கிழிச்சு காத்துல தூவி விட்டுருங்க. இப்படி செய்யும் போது இது எமோஷனல் டீடாக்ஸ் மாதிரி வேலை செய்ய ஆரம்பிக்கும். செகண்ட் ஒன், ஃபர்கிவ்னஸ். யார் வந்து உங்களோட பாஸ்ட்ல உங்களோட கரண்ட் சுச்சுவேஷனுக்கு காரணமா உங்களுக்கு வலி, வேதனை, கஷ்டம் இது எல்லாத்தையும் கொடுத்தாங்களோ, அது எப்படி உங்களுக்கு கடந்த கால வாழ்க்கை ரொம்ப மனபாரமா இருக்கோ அவங்க எல்லாத்தையுமே நீங்க ஃபர்கிவ் பண்ணணும், மன்னிச்சிடணும். நீங்க எந்த அளவுக்கு அதை ஃபர்கிவ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அதோட பெயின் இல்லாமையாவது இருப்பீங்க. ரொம்ப அதை பத்தி திங்க் பண்ணதான் உங்களுக்கு அங்க வலியும் வேதனையும் அதிகமாயிட்டே போகும். பாஸ்ட் லைஃப்ல எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளமா இருக்கட்டும், பெயினா இருக்கட்டும், அல்லது ஏதாவது ஒரு இடத்துல ஏமாந்ததா இருக்கட்டும், உங்களை யாராவது ஏமாத்திட்டு போயிருக்கட்டும், இதையே நீங்க திங்க் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இங்க உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஸ்லோவாகும். ஃபர்கிவ்னஸ் அப்படின்னாவே எனர்ஜி ஃப்ரீடம். ஸோ இதை உங்க மைண்ட்ல வச்சுட்டு நீங்க கண்டிப்பா உங்களுக்கு ஏற்பட்ட காயங்கள், வலி, கோபம், துக்கம், சோகம் எல்லாத்துக்கும் ஃபர்கிவ் பண்ணுங்க. நெக்ஸ்ட், டிட்டாச்மெண்ட் ரூல். ரொம்ப இம்பார்ட்டன்டான ரூல் இது. எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ஃபோர்ஸ் பண்ணி செய்யக்கூடாது. அட்டாச்மெண்ட் வந்து நம்ம குறைச்சுக்கணும். நம்ம எது மேல ரொம்ப அட்டாச்மெண்டா இருக்குமோ அதை நம்ம கம்மி பண்ண ஆரம்பிக்கணும். இல்லை அப்படின்னா நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணுவோம், ஃபோர்ஸ் பண்ணவும் ஆரம்பிப்போம். சில பேர் பாத்தீங்கன்னா எனக்கு இது நடந்தாகணும், இப்பவே கிடைக்கணும், இப்பவே எனக்கு அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணா பண்ணலான்னு சொல்லிட்டு கோவத்துல ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. ஆனா அந்த இடத்துல வந்து நெகட்டிவா தான் அது அமைய ஆரம்பிக்கும். அதனால எது நடந்தாலும் பிரபஞ்சம் அது எனக்கு பெஸ்டா தான் கொடுக்கும் அப்படிங்கறத முதல்ல நம்பணும். அது நம்ம ஆசைப்படுறது கிடைக்காம கூட போகலாம், அது கூட நமக்கு நல்லதா தான் இருக்கலாம். அதனால யூனிவர்ஸ் தான் நம்புங்க. அதனால்தான் ட்ரஸ்ட் த யூனிவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பவுமே நீங்க வேணுங்கிற விஷயத்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டுட்டு பிரபஞ்சம் உங்களுக்கு செயல்படுத்தி கொடுக்கறதுக்கு நீங்க டைம் கொடுக்கும்போது அது அதோட வேலையை செய்ய ஆரம்பிக்கும். அதை விட்டுட்டு நீங்க வந்து எப்ப கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க எக்ஸ்பெக்டேஷனை வைக்கும்போது அங்க ப்ராசஸும் நடக்காது, அது வேலையும் செய்யாது. எப்ப மனசார பிரபஞ்சத்தை நீங்க நம்பி லெட் இட் கோ பண்ணும்போது மட்டுமே அது அதோட வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்குன்னு டைம் வேணும். அதை எப்படி கிரியேட் பண்ணும், அதை எப்படி உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்த்தணும், ஒரு பிரச்சனையை செஞ்சு கூட அது உங்களுக்கு ஒரு நல்லதை கொண்டு வந்து காட்டும்.
அதனால எது நடந்தாலும் நன்மைக்கே அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். யூனிவர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்டென்ஷனை நீங்க செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை பிரபஞ்சத்து கையிலேயே விட்ட மாதிரி நினைச்சுக்கோங்க. பிரபஞ்சத்துக்கு தெரியும் எதை உங்ககிட்ட எப்ப சரியான நேரத்துல அதை கொண்டு வந்து சேர்க்கும்னு. அதனால நீங்க உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு உங்களோட ரொட்டீன் லைஃபை நிம்மதியா சந்தோஷமா ரன் பண்ணிட்டு நல்ல விஷயங்களை திங்க் பண்ணிட்டு உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டிங்கனாவே பிரபஞ்சம் உங்களுக்கு சரியான நேரத்துல மிரக்கல்ஸ் நடத்த ஆரம்பிக்கும். இதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான கோட்ஸும் இருக்கு. when you let go of control you make space for miracles. ஸோ நம்பிக்கையோட பிரபஞ்சத்துக்கிட்ட உங்களுக்கு வேணுங்கிறத கேட்டுட்டு ரிலாக்ஸா இருங்க, ட்ரஸ்ட் பண்ணுங்க. உங்க லைஃப்லயும் நீங்க நினைச்சு பார்க்க முடியாத நிறைய மிரக்கல்ஸ் நடக்கும். தேங்க்யூ.